வெல்கம் சக்தி குக்கிங் லேப்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, மொச்சை குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொச்சை புளி குழம்பு. ஒரு நாளைக்கும் நைட்டே நீங்கள் மொச்சையை எடுத்து தேவையான அளவு ஊற போட்டு இதே போல் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மொச்சை நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இனி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை துருவினாலும் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மொச்சப்பயிறு, அதையும் இதோட சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு பிஞ்சளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நமக்கு நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இனி பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இனி தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இது காரமான வத்தல் பொடி தாங்க. சிலவங்க குழம்பு மிளகாய் பொடி வச்சுருப்பீங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே போல் நல்லாவே அந்த பொடி எல்லாம் வத்தல் பொடி, மல்லி பொடி எல்லாமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நமக்கு வரட்டும். அதுவே நமக்கு ஒரு கலர் கொடுத்து கிடைக்கும் நம்மளோட மொச்சை குழம்பு புளிக்குழம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் இதுக்கு உப்பு சேர்க்கல. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மொச்சை புளி குழம்புன்னு சொன்னதுனால இப்போ நம்ம புளி கரைசலையும் நம்ம ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். விட்டு இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இனி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சை தண்ணியும் மொச்சையும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்து இன்னும் நம்ம நல்லா கொதி வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மொச்சை குழம்பு நீ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இனி ஏற்கனவே தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எதுக்கு அது கூடலாம் மொச்சப்பயிறு போட்டு அரைச்சோன்னா ஒன்று அந்த மொச்சையோட டேஸ்ட் எல்லாமே நமக்கு அந்த கிரேவியில் கிடைக்கும். அதே போல் கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எல்லா தேங்காயும் விட்டு கொஞ்சமாக ஜார் கழுவுன தண்ணியும் விட்டாச்சு. உங்களுக்கு கெட்டியாக வேணால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு காரம், எரிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் ஏதாவது சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொச்சை புளி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் போட்டிருக்கனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணி மல்லித்தலை தூவி எடுத்துக்கலாம். அருமையான ஹெல்த்தியான நமக்கு மொச்சை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு கலருக்கு எந்த ஒரு காஷ்மீரி பவுடர் எதுவுமே நான் சேர்க்கல. ஆனால் நமக்கு செம்மையாக கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது சுடான ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். சீக்கிரத்தில் கெட்டு போகாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.